ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜன் இனிய நல்வணக்கங்கள். இதுவரை கிரகங்களின் காரகத்துவங்கள் மற்றும் நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து ராசியினுடைய காரகத்துவங்கள் என்ற வரிசையில் இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் எத்தகைய தன்மை உள்ளது, எந்த நிலையில் எந்த இடம், பொருள் மற்றும் உறவுகள் இந்த ராசி காரகத்துவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அல்லது இந்த ராசிகள் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும் பதிவுகள் தான் இவை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு லக்கணம் என்பது காலபுருஷ லக்கணத்துக்கு 9வது இடம், அதாவது தந்தை ஸ்தானத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இள வயதிலேயே அதீத ஈடுபாடும் ஆசையும் செல்வத்தின் மீது இருக்கிறது. இவர்கள் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அல்லது கடின உழைப்பு உள்ள கூலி ஆட்களை, தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறார்கள். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கும் பட்சத்தில் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக 18 வயதை கடக்கும் பொழுதே இவர்கள் முதலாளியாகிறார்கள் அல்லது அதிகாரத்தை தன்னகத்தே கொண்டு அந்த அதிகாரத்தின் மூலம் பொருளாதாரத்தை வளர்க்க, சேமிக்க அல்லது அதிகப்படுத்த எத்தனிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பது ஒரு உபயராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. ஏனென்று கேட்டால் உபயராசி 7ஆம் இடம் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் காற்று ராசி, இது நெருப்பு ராசி, அது காற்று ராசி. இந்த நெருப்பு ராசியும் காற்று ராசியும் பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் தன்மை குறைவாக இருக்கிறது அல்லது காற்று ராசி அதிக பலமுடையதாக இருக்கிறது. ஆக வாழ்க்கை துணை சற்று ஏற்ற இறக்கமுள்ளவர்களாக அமைந்து விடுகிறார்கள். அல்லது இந்த இருவரில் யாராவது ஒருவர் 2வது திருமணத்திற்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வாழ்க்கை சீரும் சிறப்பாக அமைவதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இந்த ராசிக்கு உரியவர்களுக்கு குழந்தைகள் ஏதாவது ஒரு விதத்தில் கசப்பை தந்து விடுகிறார்கள் அல்லது இவர்கள் இறக்கும் வரை குழந்தைகளை இவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த 2ம் நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் கண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இது உபயராசி, ஆண் ராசி, நெருப்பு ராசி. கோவில், கல்லூரி, நீதிமன்றம், யுத்தபூமி, பலியிடுமிடம், வட்டிக்கடை, மரம், செடி, கொடிகள் நிறைந்த இடம், யுத்த மனப்பான்மையுள்ளவர், ஆசிரியர், பொது மக்கள் பயன்படக்கூடிய நிறுவனங்கள், காடு சார்ந்த இடங்களும், கூட்டுறவு, வேலையாட்கள், ஆலயம், பாதி மனிதன் பாதி மிருகம், இரவு பொழுது மத சார்பான உயர்ந்த அறிவு, மெத்தை மற்றும் வித்தை கற்றுத்தரும் ஆசான், நீண்ட ராசி, மாடி வீடு, ஊர் கொள்ளை ஆகியவற்றை குறிக்கும். இது தொடை மற்றும் இருதய வாழ்வு மற்றும் இரத்த தமனிகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ராசி என்றால் அது மிகையல்ல. அடுத்து இதனுடைய ஆதிக்கம் பெற்ற பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது உப்பு, வேர்கள், எல்லா விதமான ஆடைகள், கலைப்பொருட்கள், ஆயுதங்கள், ஆடு மாடுகள், குதிரைகள், மரப்பொருள்கள், கடலை, எள், ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்கள் இந்த தனுசு ராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற பொருள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இதனுடைய இடம் என்று பார்க்கும் பொழுது போர்க்களம், ஆயுதக்கிடங்கு, இராணுவ தளம், காவல் நிலையம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒவ்வொரு இடத்தினுடைய தலைமை கட்டிடங்கள், அதாவது நிர்வாகத்தன்மையை ஏற்றுக்கொண்டு தன்னகத்தை வைத்திருக்கும் தலைமை கட்டிடங்கள். அதாவது இப்போ தற்போது ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்
போன்ற இடங்கள் இந்த தனுசு ராசியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, அல்லது இந்த தனுசு ராசியினுடைய தன்மை அடையாளம் காட்டுவனாக அமைந்து விடுகிறது. பொதுவாகவே 2, 3க்குரிய சனி இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிறார்கள். அதே சமயத்தில் இந்த ராசியில் ஒரு கிரகம் ஆட்சியோ நீச்சமோ இல்லை. ஆக இவர்கள் ஒரு பகையை மனதுக்குள் பாதுகாத்து வைத்திருந்து அந்த பகையை சரி செய்து கொள்ளக்கூடிய வீரியம் இவர்களுக்கு இயல்பாகவே குறைகிறது. இவர்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷம், கௌரவம், மரியாதை இதை மட்டுமே கருத்தில் கொண்டு பயணிக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு எதிரி என்பவர்கள் நீண்ட நாட்கள் இல்லை. எதிரிகளால் இவர்கள் ஒரு பெரிய பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார்கள். மறுபடியும் எதிரியை இவர்கள் மனதில் நினைத்து கொள்வதில்லை, எதிரியை எதிரியாக கருதுவதில்லை. சரிபோ, அவன் நம்மை கடந்து போய்விட்டான், இனி அடுத்த வேலையை பார்ப்போம் என்ற எண்ணத்தில் இவர்கள் அதிகமாக இருப்பதால் பெரிய பாதிப்பையும் நெருக்கடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. இவர்களுக்கு பெரிய பாதிப்பையும் சங்கடங்களையும் தருபவர்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இவர்களை மிக மிக சங்கடப்படுத்துகிறது. இது இல்லாமல் மாமன் மைத்துனன் உறவுகளிடம் இவர்கள் கசப்பை சந்திக்காமல் கடப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே மாதிரி குழந்தைகள் இவர்களுடைய பொருளாதாரத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் இவர்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் நடந்து கொள்வதில்லை என்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். அதாவது தனுசு லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்து அம்சத்திலையும் லக்கணம் வர்க்கோத்தம் பெற்று தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு குழந்தைகளால் கசப்பு 100% நிச்சயம் என்பதை அறுதிட்டு பேசலாம். ஆக தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய இயல்பு சூழ்நிலை என்ன என்பதை இறக்கும் வரையில் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது அல்லது குழந்தைகளுக்கு தெரியாமல் இருப்பது இவர்களுடைய நிம்மதிக்கு பாதுகாப்பானது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அது அப்புறம், அதனால் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. பொதுவாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய யதார்த்த சூழ்நிலை என்ன, உங்களுடைய ஒரிஜினல் நிலவரம் என்ன, பொருளாதாரம், உடல்நலம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கிறது என்ற தகவல்களை கூடுமான வரையில் குழந்தைகளிடமிருந்து தவிர்த்து ஒதுக்கி வையுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு லக்னாதிபதி 12இல் அமைந்திருந்தாலும் 8இல் அமைந்திருந்தாலும் தங்கள் சொந்த ஊரிலிருந்து வெளியூரில் பிரபலமான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதில் நிறைய அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அதுவும் மேசராசியில் அமர்ந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் பொருளாதாரமும் வறுமையும் ரொம்பவும் நெருக்கடியாக இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் 50 வயதில் கடக்கும் பொழுது இவர்களுடைய சொந்த பந்தத்திலிருந்து சற்று வித்தியாசப்படுத்தி பார்க்கும் பொழுது இவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல மேம்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இந்த 1900ஆவது ஆண்டில் வெளிவந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல், இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த ஜாதகர்கள் மூத்தவர்களுக்கு அல்லது தன்னில் வயதில் மூத்தவர்களுக்கு, தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு, அத்தை வர்க்கங்களுக்கு இவர்கள் இசைந்தவர்களாக மரியாதை தருபவர்களாக இருப்பதில்லை. இளையவர்களுக்கு பயப்படும் குணாதிசயம் உள்ளவர்கள், எதிரியை வெல்லும் குணம் உண்டு, நல்ல வித்தை உள்ளவன், சிறு வயதில் செல்வ ஆசை உள்ளவன், அலைச்சல் உள்ளவன், 3, 15, 32, 40 வயதுகளில் கண்ணோய் உள்ளவன், 77 வயது வரை லக்னத்திற்கு சுபக்கிரகம் பார்க்கும் பட்சத்தில் 77 வயது வரை ஆயுள் உண்டு என்றும், இவர்கள் ஆடி மாதத்தில் சுக்லபட்சம் துவாதசி திதியில் விசாக நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை மாலை நேரத்தில் மரணமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஓரிரு ஜாதகங்களில் அப்படியே பொருந்து போயிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதே சமயத்தில் இவர்கள் இறப்பு என்பது மரியாதையும் கௌரவமானதும் பிரபலமாகவும் இருப்பதையும் ஓரிரு ஜாதகத்தில் கண்டிருக்கிறேன், ஓரிரு மனிதர்கள் மூலம் கண்டிருக்கிறேன். இவர்களுக்கு தொடைப்பகுதியில் ஒரு வடுவோ காயமோ அல்லது ஆறுக்குரியவனுடைய திசை வரும் பொழுது அறுவை சிகிச்சையோ அல்லது கொப்பளங்களோ கட்டிகளோ ஏற்பட்டு தொடையில் ஒரு தழும்பு இருப்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தன்மையையும் ஒவ்வொரு அடையாளங்களையும் ஒவ்வொரு நிலப்பகுதியும் ஒரு குணாதிசயங்களையும் பொருளாதாரத்தையும் அனைத்தையும் அடையாளம் காட்டுகிறது. இதற்கு ஒரு கிரகங்கள் சார்ந்த விஷயமே தேவையில்லை. ஒரு ராசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது,
அந்த குணாதிசயங்களில் அந்த ராசியினுடைய கிரகத்தினுடைய அதிபதி நின்ற நிலையிலிருந்து அந்த குணாதிசயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஒழிய அடிப்படை மாறுவதில்லை என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் உணர்ந்திருக்கிறேன். தவறானவர்கள் இருந்தால் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தாலும் அவர்கள் தவறானவர்களே, கீழ்நிலையில் இருந்தாலும் தவறானவர்களே. ஆனால் தவறானவர்கள் என்பது உலகத்தைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மையை அந்த ராசி பெற்றிருக்கிறது, அந்த லக்னம் பெற்றிருக்கிறது என்பது இயல்பான ஒரு சூழ்நிலையை அடையாளம் காட்டியிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதியை தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.